ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என் 2 மகள்களுக்கும் வெரைட்டி ரைஸ் தாங்க கட்டணும். ஆனால் என் வீட்டுக்காருக்கு சோறு தனியாக, குழம்பு தனியாக, பொரியல் தனியாக கட்டணும். இப்படி காலையில் டைமில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கேட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு புலம்புறீங்களா? அப்போனா உங்களுக்கான வீடியோ தான். ஒரே டைமில் ஒரே ரெசிப்பியில் 2 டிஃபன் பாக்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஒன்று உங்கள் குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ், இன்னொன்று உங்கள் வீட்டுக்காருக்கு தனித்தனியாக சோறு, குழம்பு, கூடவே பொரியல். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சோறு வடிச்சிக்கிங்க, உதிரி உதிரியாக வடிச்சிக்கிங்க, உப்பு சேர்த்து வடிச்சிக்கிங்க. இப்போ வாழைக்காவை இந்த மாதிரி தோலை சீவிட்டு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விட போகிறோம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். குழன்னு வேகக்கூடாது, ஒரு 70% மட்டும்தான் வெந்திருக்கணும். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு, ரொம்பவும் வேகலை, வேகாமலும் இல்லை. இப்போ நான் கீழே இறக்கி வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்குங்க, எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க. இப்போ இதில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லியதாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் செய்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஐட்டம் மாதிரியே இருக்கும். பட் நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு ஃப்ரை, அதாவது பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பெரிய சைஸு, மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி பழுத்து இருக்கணும், கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா குழஞ்சி வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கூட தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், இது கூட கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாழைக்காவோடு சேர்ந்து மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். 3 நிமிஷம் நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை மட்டும்தானே ரெடி ஆகிருக்குது, எங்கே வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்பீங்க. இருங்க, பொறுமையாக நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் அந்த காய்களை மட்டும் நான் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். மற்றது கீழே இருக்கக்கூடிய தொக்கு இருக்குது பாருங்கள், அதில் நம்ம ஏற்கனவே உதிரி உதிரியாக உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸ், அந்த ரைஸை சேர்த்து மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரே டைமில் வெரைட்டி ரைஸையும் பேக் பண்ணிட்டோம், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு சோறு பொரியலும் ரெடி ஆயாச்சு. நீங்களும் காலையில் பரபரப்பான டைமில் இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா வெரைட்டி ரைஸ் ப்ளஸ் பொரியல் ரெடி ஆகிடும். பாய்.